அவர்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி என்று சொல்வதே ரொம்ப வேடிக்கையாக இருக்கு. ஏன்னா திருப்பரங்குன்றம் பிரச்சனை சம்பந்தமாக சென்னை மதுரை நீதிமன்ற அமர்வு நீதிபதிகள் தீர்ப்பினை வழங்கியிருக்கிறார்கள். இந்த தீர்ப்பு முற்றிலும் நீதி பரிபாலன முறைக்கு முற்றிலும் விரோதமானது என்பதை முதலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏற்கனவே இது போன்ற வழக்குகள் உயர்நீதிமன்றத்துக்கு வந்து 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு வழக்கமாக ஏற்றப்படுகிற இடத்தில்தான் தீபம் ஏற்றப்பட வேண்டும், புதிதாக வேறொரு இடத்தில் தீபம் ஏற்றப்பட வேண்டியதில்லை என்று மதுரை அமர்வு நீதிமன்றமே தீர்ப்பு வழங்கியிருக்கக்கூடிய நிலையில் இந்த வழக்கை 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கோ அல்லது அதற்கு மேற்கொண்ட எண்ணிக்கை கொண்ட அமர்வுக்கோ தான் விசாரணைக்கு அனுமதித்திருக்க வேண்டுமே தவிர அதே 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரித்தது என்பது மிக தவறானது. இரண்டாவது, புதிதாக ஒரு இடத்தில் ஏன் தீபம் ஏற்ற வேண்டும் என்பதற்கான எந்த காரணத்தையும் மனுதாரரும் சொல்லவில்லை, இன்றைய தீர்ப்பிலே அமர்வு நீதிமன்றமும் சொல்லவில்லை. வழக்கமாக ஏற்றப்படுகிற இடத்தில் கடந்த டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி தீபம் ஏற்றப்பட்டு முடிந்தாகிவிட்டது. இன்னொரு தூண், இது விளக்கு தூண் என்று இன்றைக்கு வார்த்தையை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். அது விளக்கு தூண் என்பதை எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நீதிபதிகள் முடிவுக்கு வந்தார்கள் என்கிற கேள்வியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் எழுப்ப விரும்புகிறோம். ஏனால் இந்திய தொல்லியல் துறை, தமிழக தொல்லியல் துறை, அனைத்து தொல்லியல் அறிஞர்களும் அது விளக்கு தூண் அல்ல, அது நில அளவை கல் என்று அதற்கான ஆதார ஆவணங்களை எல்லாம் வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் நீதிபதிகள் தானாக வலிந்து அது விளக்கு தூண் என்று இன்றைய தீர்ப்பிலே குறிப்பிட்டிருப்பது என்பது முதலில் சட்டவிரோதமானது. ஆகவே இந்த தீர்ப்பை அதிலேயும் தமிழ்நாடு அரசாங்கத்தை அவர்கள் கண்டித்திருப்பதும் கண்டிப்பதற்கு பயன்படுத்தியிருக்கிற வார்த்தைகளும் கடும் கண்டனத்துக்குரியது. எந்த ஒரு மாநில அரசாங்கமும் குறிப்பிட்ட பிரச்சனையில் மேல்முறையீடு செய்வது என்பது இயல்பான ஒன்று. மேல்முறையீடு செய்த காரணத்தினாலேயே அது கண்டனத்துக்குரியது என்கிற முறையில் நீதிபதிகள் தமிழ்நாடு அரசாங்கத்தை கண்டித்திருப்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கவில்லை. நீதிபதிகளுடைய இத்தகைய அணுகுமுறை என்பது ஒரு உள்நோக்கம் கொண்டதாகவும் அரசை குற்றம் சாட்ட வேண்டும் என்கிற நோக்கத்தோடையே அவர்கள் குற்றம் சாட்டியிருப்பதாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். ஆகவே இந்த தீர்ப்பை எதிர்த்து தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம். அவங்களுடைய கட்சி தலைவர்களே, இந்த மாதிரியான தலைவர்கள் சொல்கிறதெல்லாம் யாரும் பொருட்படுத்த வேண்டிய அவசியமில்லை. ராகுலும் ஸ்டாலினும் சேர்ந்து தான் முடிவு செய்வார்கள் என்று ஒற்றை வார்த்தையில் பதிலளித்திருக்கிறார்கள். அதனால் இது போன்ற நிறைய கருத்துக்களை நிறைய தலைவர்கள் சொல்கிறதுனால அதெல்லாம் பொருட்படுத்த வேண்டியதில்லைன்னு அந்த கட்சியை சொன்னதுக்கு பிறகு நான் அதை பொருட்படுத்த போகிறதில்ல. நாங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட அனைத்து கட்சிகளுமே கடந்த முறை விட கூடுதலான இடங்களில் போட்டியிட வேண்டும் என்று தான் விரும்புவார்கள். நாங்களும் கூடுதல் இடங்களில் போட்டியிட வேண்டும் என்று எங்களுடைய மாநில குழு முடிவு செய்திருக்கிறது. அதற்கு உட்பட்டு பேச்சுவார்த்தையின் போது நாங்கள் அதை வற்புறுத்துவோம். இந்த பேச்சுவார்த்தைக்கான குழு இன்னும் அவங்களே அமைக்கலையே, அவங்க அமைச்ச உடனே நாங்கள் அமைச்சிருவோம். எங்களுக்கு ஒன்றும் பெரிய சிரமம் இல்லையே. ரைட். தொடர்ந்து 2026 தாவேக்கா பற்றி உங்களோட நிலைப்பாடு விஜய் வராரு, தொடர்ந்து கூட்டணி திமுக கூட்டணிக்கான டஃப் ஃபைட் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? யாரால டஃப் ஃபைட்டு? தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்னால. அவங்க ஈரோட்டில் தான் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் எங்களுக்கு திமுகவுக்கு தான் போட்டி என்கிற முறையில் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அது இன்னும் எந்த தேர்தல் களத்தையுமே அவங்க சந்திக்கலை. கூட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்களே தவிர எந்த ஒரு தேர்தலிலும் போட்டியிட்டு அவங்களுடைய தேர்தல் வாக்குப்பலம் என்ன என்பது சம்பந்தமாக இதுவரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் முன்னிலையில் நிரூபிக்கலை. அவங்களுடைய உண்மையான வாக்குப்பலம் என்ன என்பது அவர்களுக்கே தெரியாது. இத்தகைய சூழ்நிலையில் அவர்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி என்று சொல்வதே ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. ஏன்னா அதிமுகவும் ஒரு பலமான கட்சி தான், இன்றைக்கும் அதுதான் எதிர்க்கட்சியாக இருக்கிறது. ஒரு நீண்ட ஸ்தாபன கட்டமைப்பை தமிழகத்தில் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி. ஆகவே இவை எதுவுமே இல்லாத தாவேகா திமுகவுக்கு ஒரு வலுவான போட்டியாக இருக்கும் என்பதை நான் ஏற்கவில்லை. திமுக ஆட்சியில் பல்வேறு துறைகளில் ஊழல் நடந்திருக்கு சொல்லி அந்த பட்டியலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆளுநரிடம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எதிர்கட்சியாக இருக்கும்போது இந்த மாதிரி பட்டியல் கொடுக்கறது வழக்கமான ஒன்று. நீங்கள் தமிழக அரசியல் வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா காலத்துலேயும் அது தேர்தல் நெருங்குகிற போது இந்த மாதிரி எதிர்கட்சிகள் கவர்னர்கிட்ட போய் மனு கொடுக்கறதும், அப்புறம் அந்த மனு என்னாச்சுன்னா அவங்களே கவலைப்படாமல் இருக்கிறது என்பதும் வழக்கமாக இருக்கிறது தான். அந்த மாதிரி வழக்கமான ஒரு செயல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.